ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வர வந்து சேர வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கை வந்து அப்படியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தது. அது நம்பிக்கையோடு இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியா பண்றது. அதை வந்து நாங்க எப்படி சொல்லிப்போம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்த பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக கூட புகழேந்தி அவர் தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி சொன்ன வெள்ளக்குடியை காட்ட போறேன் சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்க மாதிரி காவி கூட என்கிட்ட இல்ல. அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லல. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தபோது கருப்பது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குறை பிடித்தவர்தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசலாம்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில வந்திருக்குது. பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியில் வரும். ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்து விட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். உதயநிதி அவர்கள் சொன்ன இடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்லை. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு கொடுங்க? அவர் தம்பி எதுக்கு ஓடிடுறாங்க வெளிநாட்டு கொடுங்க? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா இடி கண்டா பயப்படும் இன்னும் வீரவசனம் பேசியிருக்கிறோம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தியை நடிப்பிலே சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்ட காரணம் இது? அதெல்லாம் வரும். இப்பதான ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க தெரியும். தமிழகத்துல தொடர்ந்து பட்டாசு ஆலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வெடி விபத்துகள் அதிகரிச்சுட்டே வருது. இன்னைக்கு காலையில் கூட சிவகாசி அம்மாப்பேட்டை பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து, பல பேர் உயிர் போயிருக்குன்னு சொல்லி ஒரு அச்ச சூழ்நிலை. இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கங்கே இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில். அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை, என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு தான் வந்திருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம். எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு. இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிடும். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா அடிச்சுக்கிறான்,
என்ன செய்வது என்றே தெரியல. இன்னைக்கு முதலமைச்சர் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கிறார்கள். இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும். எங்கிருந்து போதைப் பொருள் வருகின்றது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடைபெற்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமிகள் தான் செயல்படுறாங்க. அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலா சொல்றார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க. இதை நான் 3 ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன். இல்ல அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டு கொஞ்சம் அவசியமே இல்லை. சார், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதுக்கு இதே மாதிரி தான் வந்தது. உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாம்னாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையாணை கொடுத்துருக்குது. அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க அமைச்சு விட்டா போன்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு விவரம் வந்த பிறகு விசாரணையில தான் தெரியும். ஏன்னா கோயிலெல்லாம் எரியாது, இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களே இல்லையா, இது ஊர் இருந்து உண்மை. அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு, பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தின் வாயிலாக, 10 ரூபா மாமூல் வாங்குறாங்க, இது மேல்மட்டத்து வரைக்கும் போகுது அப்படின்னு விலாவரியா அவங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க. ஆக இதில் இருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதுல அந்த வழக்கை பதிவு செய்து அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் இந்த விசாரணை மேற்கொள்றாங்க. ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால அதிகமா போய் பேசுவது சரியில்லை. ஆக அந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது, எப்படி எல்லாம் விசாரணை மேற்கொள்வது என்று தெரிகின்ற பொழுது அதை பற்றி நான் விரிவாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறேன். சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடறிந்த உண்மை. இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலநிலை, அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் 7ஆம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். 10ஆம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார். அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வ செயல் என்று பெயர், பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார். உடனே ஜாமீன் கிடைக்கிறது. இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளங்களிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர். ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதளத்திலும் வந்ததாக அந்த பெண்மணி கேட்கலிருக்கின்றார். அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநரிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன். அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது. மேதகு ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மனையும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் 2 பெண் காவலர்கள் ஏற்றி வழியிலே இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியிடம் பார்க்கப்படுகிறது. அந்த பெண்மணி சொல்லுகின்றார், இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள்
வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்குது. எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு என்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. அதே போல கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் பகுதியில ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது. எவ்வளவு கொடுமையான செயல்! குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள். அதே போல சாதாரண குற்றப்பிரிவுகளை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த திருவிடைமதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கப்படுகிறோம். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில ஒரு காப்பகத்துல 21 மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபரை அந்த காப்பகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது இந்த அரசு விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளது. ஆமா, இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்தபடி இன்னைக்கு ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கிறார்கள். கனமழை பொழியும் என்று தெரிவித்துள்ளார்கள். மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.